ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் டீச்சிங் டாக்டர் ஸ்டோனில் சீசன் 4 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி வெட்டி பாக்குற மாதிரி சாணி போட்டுற போதியா ஐயோ தின்ற போகுது. இது வந்து இது எல்லாம் வா குட்டி கடக்குது பழகுது. அப்ப அந்த டாக்டர் ஜீனோவை நம்ம மட்டும் புடிச்சிட்டா எவ்வளவு வேணாலும் சோள கதிரை வளர்க்கலாம். அதே டைம் ரிவைவல் ஃப்ளூவிடியும் நம்ம உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நம்மளால மீட்டிட முடியும். நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துங்க. டேய் இது உங்களுக்கு தெரியலையா? என்னது தர்பூசணி பழமா? அது மட்டும் வருதுன்னா யோசிக்க மாட்டீங்களா எப்படி வந்துச்சுன்னு? கொஞ்சம் லட்சணத்தை அவனுக்கு தெரியும். என்ன ஆச்சு? திடீர்னு என் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால டாக்டர் ஜீனா கிட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி தரீங்களா? வாந்தி எடுத்தா இதெல்லாம் வருமா? அவ்வளோதான். ஏய் டாக்டர் ஜீனோட செக்யூரிட்டியாடா இது? என்னடா இது? பாப்பா நவரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படிதானே வந்தோம் உள்ள. ஆத்தாடி 21ஆம் நூற்றாண்டோட அறிவியல பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்குமா? அடேய் ஐயோ, உங்களோட சேர்த்து என்னையும் படிச்சுட்டாங்களே. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அவர் எம்எல்ஏடா, என்னடா மூட்டை தூக்கி போட்டு. அவரும் அமைதியா வராரு, ஒரு மாதிரி டவுட்டா இருக்குல்ல. இது வெடிச்சுதா இந்த வண்டியை வேகமா முன்னோக்கி தள்ளி விடு. வேறே ஒரு போக்குலயே போறாரோ. வாயிலே அடிச்சிடும். எப்படி நம்மளோட பிளான்? ஒரே எல்லாம் இடிஞ்சு பிளாது. நீ உண்மையிலே பிளான் பண்ணி கரெக்ட்டா ப்ரோம். சரி, பாம் கொளுத்துறது ஓகே, அது யார் கொளுத்தி போடுறது? ஆல்ரெடி கொளுத்திட்டானே. கட்டி போட்டு வச்சிருக்கே, அதனால அப்படி பண்ண முடியாது. கொளுத்திட்டா ஓடு. குண்டு வெடிக்க போகுதே. சொல்லிட்டு பண்ண கூடாதா? சீக்கிரமா போங்க. வர்த்தாவது அது வெளிவரிகிறது. என்ன இது சுத்தி முத்தி ஒரு இருட்டா இருக்கு. நாம இங்கேயே மாட்டிக்கிட்டோம். அல்ல ரெண்டு பக்கம் முடிக்கிச்சு. நாம உடனடியா இந்த சுரங்கத்தோட வெளியே இருக்கிற வாசலை நோக்கி போவோம். அங்க போய் ஒட்டுமொத்தமா வளைச்சு பிடிச்சிருவோம். இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் யோசிக்காத தம்பி. அப்படி செஞ்சா தேவையில்லாத ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். அதனால அப்படி செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறவங்க சீக்கிரமா இறந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே இறக்க கூடாதுன்னு நான் விரும்புறவன். அதனால சுரங்கத்தோட 2 பகுதியை நம்ம தோண்டி எடுப்போம். நல்லவராக தான் தெரியாது, அந்த பொண்ணு மையம் தான் பார்க்குறாரு. தோண்டி அவங்க தேடுவோம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க விடக்கூடாது. அவங்களா இவங்களா தான். ஆனா 2 பக்கம் நல்லவங்க. அவங்க கூட சேர்ந்த ஆள் தானே நீயும். எதுவா இருந்தாலும் கவலை இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுரங்கத்தை உருவாக்கி தப்பிச்சிடலாம்னு நீ போட்ட பிளான் இருக்கே. ஓ எலகண்டா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. இங்க பாருக்கிறோம், நீ புத்திசாலின்னு ஒத்துக்கிற. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எந்த பக்கம் இப்ப தோண்ட போற?
நீ எந்த பக்கம் போகிறதுக்கு விரும்புற ஓ பிரெயின் வாஷ் பண்றாரு அவரு. கூட சேர்த்து உன் friends யாருமே இங்க இல்ல. ஏன்னா ஸ்டாலின் இப்போ அவங்கள கைது பண்ணிட்டான். இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு. எனக்கு யாரையும் கொல்லணும்னு விருப்பம் இல்ல. அதனால நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இது அவன் இந்த நம்பணும்ல. புது உலகத்தை ஆள போறது நான் தான். அதனால என் கூட சேர்ந்துரு. எது நீ ஆள போறியா இந்த குகையில இருந்தா? முட்டாள்கள் எல்லாரையுமே நான் வழி நடத்துவேன். 21ஆம் நூற்றாண்டுல இருந்தப்ப கூட வேலைக்காகாத கோழைங்க நீதி நேர்மங்கிற அவங்களோட முட்டாள்தனத்தால மனிதர்கள் முன்னேற்றம் அடைய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இத உன்னை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்டே நீ பார்த்திருப்ப. அறிவியலோட சக்தியை பத்தி தெரியாம ஏதோ பெருசா கிழிக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். குரோம், அறிவியல்னா உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அறிவியல் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் ஒரு சயின்ஸ் யூசர். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கும்? நீ மனசு வச்சா பெரிய ஆள் ஆகலாம். அதனால நாம இந்த அறிவியல் சக்தியை வச்சு இந்த முட்டாள்களை ஆளலாம். அழகா உச்சத்துக்குள்ள இருக்குது. மேக்மா மாதிரி அறிவே இல்லாத களிமண்ணுங்க தான் வெறும் பலத்தை வச்சுக்கிட்டு எதுவும் செய்யலாம்னு நினைக்கிற முட்டாளுங்க. அது எதை நீங்க அறிவு வச்சு பண்றீங்கன்ற. இது நல்லதா கேட்டதானாலும் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் குறைச்சு எடை போடக்கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கமே. யாரையும் அந்த எலக்ட்ரேட்டர் முத்து முத்தாக இது எலக்ட்ரேட்டர். சூப்பர் டீம் ஒர்க்னா. அவனை பிடிச்சாச்சு சங்கோ. எதிரி அரச டாக்டர் சீனோ. தம்பி இந்த தலையே எங்க கையில. நாம செங்கோட பிளேன்ல இருந்த மத்தவங்க எல்லாரும் நீ பயங்கரமான ஆள் தான் யா ஸ்டான்லி. வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ள எதிரிங்க எல்லாரையும் அடக்கிட்டியே. ஹலோ மேக்ஸ். லூனா மேடம், நல்ல வேளை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்னது இது? எவன் உங்களை இப்படி கட்டி போட்டது? குசு 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 இந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். என்ன சொன்னா? பாய் ஃப்ரெண்டுக்கு அடிச்சிட்டான்னு சொன்னான். அவனோட பிளேன் கீழே விழுந்துச்சுல. சரி, அப்படின்னா அவங்க எல்லாரையும் காப்பாத்துறது யாருங்க? இந்த ஒரு பொண்ணு இருக்கா. அவதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்ல ஹெல்ப் பண்றா. இங்க இருக்கிற நாம இந்த இடத்தை விட்டு போனாதான் உங்களை காப்பாத்த முடியும். நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஏய் என்னடா செக்யூரிட்டி இதெல்லாம்? அடுத்துட முடியும். ஜீனோ கிட்ட இருக்கிற கூலான விஷயத்த சொல்லுங்க. அதுவே எனக்கு போதும். ஜீனோ கிட்ட இருக்க பிளேட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சுத்துற மாதிரி ஒரு இன்ஜின் இருக்கு. அதுக்கு பேர் தான் டிராக்டர். ஆமா. ரெண்டு பேரும் பதில விழுந்துட்டாங்க. நாங்க போய் அவங்களை காப்பாத்திடுவோம். ஏம்மா நீ எங்க பாரு. என்னடா இவ்வளவு அசால்ட்டா வர? நதிக்கு பக்கத்துல எதிரியோட பேஸுக்கு வடகிழக்குல நாங்க இப்போ பதுங்கி இருக்கோம். ஒரு வழியா ஜீனோவையும் நான் பிடிச்சாச்சு. மிஸ்டர் செக்யூரிட்டி டோட்டல் வீக்னஸ். கேட்பாங்கன்ற பயம் வேணாம். வார்த்தை வித்தையில நம்ம ஆளுங்க எல்லாம் கேடிக்கும் மேலானவங்க. அடடா, இந்த மாதிரி எல்லாம் இவனை கட்டி போட வைக்கணும்னு அவசியமே இல்ல. மீட்டிங். வா. 1000 வருஷம் கழிச்சு மீட் வர பண்றேன். வரைக்கும் அவுத்து விட்டால எங்கேயும் இவரால போக முடியாது. அப்புறம் நம்ம கூட முதல் அளவுக்கு இவரு ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாளும் கிடையாது. இவரை எனக்கு தெரியும். இவரு பேர் டாக்டர் ஜீனோ. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ் ஆன ஜீனியஸ் இவரு. சரியா கொல்ல சொல்லிட்டு. ஹே, நீ இப்ப உயிரோட இருக்க டாக்டர் செங்கு. ஸ்டான்லி குறி வச்சா அது என்னைக்குமே தப்பாது. அப்படின்னு செங்கு, நீ சயின்ஸை பயன்படுத்தி தான் அந்த புல்லட்டை தடுத்திருக்கணும். அதனாலதான் நீ அதுல இருந்து தப்பிச்சிருக்கணும். உண்மையிலேயே இந்த சயின்ஸ்ங்கிறது ரொம்பவே எலிகண்ட் ஆனது. நான் 3rd கிரேட் படிச்சிட்டு இருக்கும்போது நாசால உங்களுக்கு மெயில் பண்ணனே. 1000 வருஷங்கள் இருக்கும்ல. அப்பெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாத விஷயத்த பத்தி நம்ம மணிக்கணக்கா பேசிட்டு இருப்போம்ல. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அடுத்தது என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். அடுத்து என்ன செய்யணுமா? இப்ப உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அடடே. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு ஷிப்பையும் என்னுடைய ஆட்கள் பிடிச்சிட்டாங்க. இந்த போர் முடிவுக்கு நீர் எங்க இருக்குது?
நல்லா சொன்னீங்க. இப்ப எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனாலும் என்ன செய்யறாங்கறத பத்தி நாம யோசிக்கலாம். அப்படி என்னங்க யோசிக்க போறீங்க? இங்கதான் இருக்கீங்களா? நீங்க இருக்கிற இடத்த போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல சிங்கு. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா நீ கோலானவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீ சமாளிச்சிடுவ. சாப்பாடு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டேபிள் செட் பண்றியா? நல்ல வேலை மேடம், உங்களுக்கு எதுவும் ஆகல. இனிமேல் வலிஞ்சு பிரயோஜனமே இல்லடா. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன பாக்கிறதுக்காக தான் நீங்க வந்தியா? ஐயோ. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. டேய் படுபாவி கையை பிடிச்சிடாதடா. இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில கசக்கி அப்புறம் பிராங்க் ஆகுச அங்கிருந்து உன் கூட போய் கூட்டிட்டு வந்துட்டியா? பரவாயில்ல, நல்ல காரியம் தான் பண்ணிருக்க லூனா. பரவாயில்ல, நம்ம கிட்ட பேசினானே. ஆனா அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்த ஆளுங்க இவ்வளவுதான் இருக்காங்களா? அட்வான்ஸ் பார்ட்டியா? ஸ்டாண்டியும் மாயா மட்டும் இங்க திரும்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே டே காலிதான். அதுக்குதான் இப்ப இருக்கிற வாய்ப்பை இவ்வளவு பெரிய ஆளு. நம்ம தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவரு எல்லாரையும் அனலைஸ் பண்றாரு நினைக்கிறாங்க இல்லையா? இப்ப நீட்டி எப்படா பண்றீங்க? அவன் போட்டே காட்டியாச்சு. பெலசஸ்க்கு பதிலா இவங்க கிட்ட இருந்தது நாம எடுத்துக்குவோம். அப்படின்னா ஸ்டான்லியும் நம்ம கூட தான் வருவானா? சண்டைன்னு வந்துட்டா மூக்கு பேருக்கு முன்னாடி வந்து நெட்டுவல்ல நீ. நாம அப்படி செஞ்சா அப்புறம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதுக்கு மாறா ஒண்ணு செய்யலாம். அவன்கிட்ட பேசி பார்க்கலாம். இதுதான் ஜப்பானுக்கு யூஎஸ்க்கும் மத்தியில நடக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சமிட் கான்ஃபரன்ஸ் இருக்க போகுது. நம்ம எதிரி கூட்டத்துல ஒரு நியாயமான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு சரியான ஆள் இருக்கானா? இருக்காரு ஜின்னு. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கான். பார்க்க ஓ ஆப்போசிட்லையா? அவன் தான் சண்டை போடுறதுக்கு பதிலா சுரங்கத்தை தோண்டி காப்பாத்தலாம்னு சொன்னான். ஆமா நல்ல மனசுக்காரன் தான். அப்படின்னா அது கண்டிப்பா அங்க இருக்க மெக்கானிக் ப்ரூடியா தான் இருக்கணும். ஏன்னா நான் சொல்றதே எல்லாம் பொய்ன்றது அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படி இருந்தும் அவன் கண்டுக்காம நான் சொல்றதை எல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வகையில அவன் நம்ம யுக்கியோ மாதிரி தான். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு இதுதான் நம்ம நினைச்சிட்டு தாத்தா மாதிரி தான். என்ன என் உதவி தேவையா? இணைய கைதிகளை பரிமாற்றத்துக்கு உங்க கிட்ட போதுமான ஆட்கள் இல்லையா என்ன? சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்ப உங்களை கூப்பிட்டது ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான். அதை மட்டும் கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னது? சரி அப்படியா சொல்லு. ரிவைவல் ஃப்ளூயிட் செய்யறதுக்கான ரெசிபி நைட்ரிக் ஆசிடையும் ஆல்கஹாலையும் சேர்த்து வச்சு பண்ணணும். இவன் வேற பொசு பொசுக்குன்னு சொல்லிடுறான். அவனை வச்சு நம்ம எவ்வளவு வேணாலும் செய்யலாம். எங்களோட ஷிப்ல இருந்த எல்லாருக்குமே இந்த ட்ரிக் தெரியும். அதனால நம்ம சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காம கை கோர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல பெட்ரிஃபைடா இருக்க 10 லட்சம் மனிதர்களை நம்ம மீட்போம். செங்கோ இப்ப நீ 10 லட்சம் நான் சொன்னேன். உதாரணத்துக்கு அவனுக்கு நிலவுக்கு அவங்களுக்கு போனா எல்லாமே தெரியும் அந்த அதுக்கு science. நமக்கு மேன் பவர் தேவையில்ல. சரிதானே? டீன் வந்து உடச்சிடறான் பெரிய பெரிய சீக்கிரம். விஷயம் தான். இந்த யூஎஸ்ல ஒரு மிகப்பெரிய கான்செப்டை நாங்க உருவாக்க போறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த டீல நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஜீனோவை என்ன பண்ணுவ? அவருக்கு எதுவும் ஆகாது, நான் கேரண்டி. அதுவும் நீங்க என்ன ஏமாத்தமா இருந்தா சரி. 10 லட்சம் பேர் இருக்கிற ஒரு நாட்டை உருவாக்கத்துக்கு பதில் பேசாம நீ அதுக்கு பதிலா ஒரு தேசத்தையே உருவாக்கலாம். ஆனா பிணைய கைதிகள் இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நான் விளையாட்டுக்காக சொல்லல. சரி அதெல்லாம் விடு. ஒரு வகையில நான் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஸ்டான்லி கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். வாங்குறான். நீயும் ஜீனோவும் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவன் வருவான். அப்படின்னா அந்த முட்டாள நம்ம யோசிக்க விடாம சுத்த வச்சிடலாம். முட்டாள். இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அதனால இப்ப ஆக வேண்டிய வேலையை பத்தி மட்டும் யோசிங்க. பரவாயில்ல, நான் என்ன சொன்னாலும் நீ அசர மாட்டேங்கிற. நான் என்னோட டீல சொல்லிட்டேன். இனி எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. சரி, மீதி எல்லாத்தையுமே பார்க்கலாம் சார் என்ன நாங்க முடிவு. பாத்துக்கிறோம்.
பிரச்சனைக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். 10 லட்சம் பேருக்காக கான் சிட்டியை உருவாக்குவோம். அப்படின்னா கான் சிட்டில இல்லாத மத்தவங்கள நம்ம கண்டுக்காம விட்டுடணும்னு சொல்றீங்களா? அப்புறம் யூசரியா இல்ல, எங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நோக்கி நாங்க கிளம்ப போறோம். அதாவது சிட்டி பில்டர்ஸோட சேர்ந்து ஜப்பான் அப்புறம் யூஎஸோட சமிட் மீட்டிங்க்கு போக போறோம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வாரம் கூட கேட்காம முடிவு எடுக்கிறாங்களே. நம்மளால இங்க இருந்து அவங்க கூட தொடர்பு கொண்டு பேச கூட முடியல. யாருக்காவது இங்க இங்கிலீஷ் தெரியுமா? நான் ஒரு ஜர்னலிஸ்டா வேலை பார்த்தேன், அதனால எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு வரும். லில்லியனோட லிரிக்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்னன்னா இங்க எங்க மக்களுக்கு எதுவும் ஆக கூடாது. இங்க பாருங்க ஜப்பான் பிரசிடென்ட் அம்மா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல இருக்கிற நாங்க எல்லாரும் மிலிட்டரிக்காரங்க. என்னடா நீங்க விட்டு ஓவரா போயிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா கையெல்லாம் அறுத்து விடுங்க. என்னது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி இருந்தாலும் கடைசியில அதான நடக்க போகுது. அதுக்கு முன்ன ரிவைவல் ஃப்ளூயிட் உருவாக்க தேவையான நான் சொல்றத கேட்காம இருக்க சோழ கதை காதுக்குள்ள சொல்லி வச்சிருக்கியா? இந்த நிலைமையில உங்க பேச்சுவார்த்தையெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. பச்சை பச்சை கேப்ப போலகுது. சண்டை போட மல்லு கட்டுறாங்க. மீதி இருக்கிற நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கான் சிட்டியை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால இனிமே எதுவும் பேசக்கூடாது. எங்களை தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் அமைதியா இரு. அதுதான் உனக்கு மரியாதை. இல்லன்னு வச்சுக்க உன்னை பொளந்துருவேன். இங்கிலீஷ்ல வெறுத்து கட்டுது போலகுது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பேசுற விதமும் எனக்கு பிடிச்சிருக்கு செல்லம். இப்போ தலைமையில நாம தான் இருக்கோம். அதனால நீங்க சொன்ன இந்த ஒப்பந்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். டாக்டர் ஜீரோ திரும்ப இங்க வர வரைக்கும் கான் சிட்டியை உருவாக்குவோம். 10 லட்சம் மக்களை மீட்டெடுக்கிறேன். 2 பிரசிடென்ட்டும் ஒப்பந்தம் போட்டேன். ஒரு வழியா டீல் பேசியாச்சு தம்பி. உன் பேரு செங்கு தானே? இப்போ ஒழுங்கு மரியாதையா உன் கூட டாக்டர் ஜீனோ கூட்டிட்டு நேரா இங்க வர. ஏன்னா அந்த ஸ்டான்லிய யாரும் தடுக்க முடியாது. செங்கோ, காசானால முடியாது. நீ எப்படி உயிரோட இருக்க? அங்க பாருங்க, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வாடா 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 நீ வாடா. டாக்டர் நிப்பாட்டுறா முன்னாடி. மேல இருக்கிறது மெடோசாவா? கிருஷ்ணா எதுக்கு அதை முன்னாடி கட்டி வச்சாங்க? எதுக்கு அதை சுட்டான்? இப்பதான் என்ன நடக்குதுன்னு புரியுது. பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்னு எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாலும் அது வேலை செய்யல. அப்ப ஆரம்பத்துல இருந்து ஜென் சொன்னது எல்லாம் போய் தான். அதை வச்சு போட்டுருவான்னு நினைச்சு பயந்துக்கிறான். கடலை நோக்கி போறாங்க. பண்றதுக்காக அந்த மாதிரி இப்பதான் எனக்கு புரியுது அது. நாம உங்களுக்கு டாடா காட்டணும். டாடா காட்டுறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு காக்கா சுடுற மாதிரி உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. அதனால இப்போ டாடா காட்டுறது முக்கியமா இல்ல உயிரோட இருக்கிறது முக்கியமானு முடிவு பண்ணிக்கோ. அவனே கொலவெறியில இருக்கிறான். என்ன இருந்தாலும் டாடா காட்டுறது முக்கியம். அட பாவி, சுத்திக்கிட்டு தொலைங்க போறாங்க. இது நெருப்புல போதுண்டா, போகடா. சந்திப்போம். நாம எல்லாருமே திரும்பவும் ஒன்னா சிட்டிஸை உருவாக்குவோம். அப்ப இங்க இருக்க நாம எல்லாரும் இந்த உலகத்தை மொத்தமா முழு வேகத்துல சுத்தி வர போற பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோமா?
அதேதான். இப்ப நம்ம அடுத்ததா எங்க போக போறோம்னா தெரியும், சவுத் அமெரிக்காக்கு தானே. வாங்க போவோம். 1000 வருஷங்களுக்கு முன்ன மனித இனத்தை கல்சலையா மாத்தின அந்த பீம் வந்துச்சு, அதோட மைய புள்ளிக்கு போவோம். இதுக்கு மேலதான் கதை தெரிக்க போகுதா? எபிசோடு ஃபுல்லாமே பிளாஸ்ட்டு வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய இதுன்னு பார்த்துட்டு இருந்தது. அவர் என்னமோ பொட்டலம் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி எம்எல்ஏடா மரியாதை கொடுக்குறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மொத்த கையில் அவனை அசால்ட்டாக தூக்கி, அதாவது மூளையில் பிரெயினில் அவர் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் உடம்புல ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சு. அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இருந்தாலும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கண்ணு அவன் வேறு சிக்னல் பண்ண எல்லாத்தையும் நோட் பண்ணுறாருன்றப்போ ஏதோ நடக்க போதோ பீதியிலே இருக்குது. இவங்க வேற டாட்டா காட்டுறன்னு வேற போகிறான், ஏதாவது ஒன்று ஆகுமோ அப்படின்ட்டு. அது ஸ்லோ மோஷன் எதனா அவனை காமிச்சாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. ஆனால் அவன் நின்ட்டான், ஓகே எப்படியோ ஒன்று முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க அதுக்குள்ளே அடுத்த வேலைக்கு அடுத்த ஊருக்கே நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயினேன்ட்டாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ப்ராசஸ் டக்குன்னு ஒரு கிராஷில் முடிஞ்சுன்ட்டு நான் எதிர்பார்க்கல. இங்கே இன்னொரு போரே நடக்கும், இன்னொரு நிறைய பேச்சுவார்த்தை போகும்னு நினச்சேன். நடந்துச்சு தான். 2 மினிஸ்டர் மட்டும் பேசி அழகாக முடிச்சிட்டாங்க டீல. வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஆமா, அந்த ஊர் மக்களுமே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. இவங்களோட மைண்ட் செட்ல என்னன்றது சுத்தமா அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதை வச்சு இவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கள வச்சு. பட் இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சு அந்த மக்களும் எந்த அளவுக்கு இருக்காங்க, யார் உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதான் டாக்டர் ஜீனோ பேசுகிறப்போ குரோமுக்கே எப்படி தெரியுதுன்னா, இருக்குதுலே முட்டாள் பீஸ் பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் அவனுக்கு வருது தாட்டே. நீ அறிவாளி எல்லாம் ஓகே, பட் உன்னுடைய தாட் ரொம்ப கீழே இருக்குன்றது தான். அவன் சுத்தமாக மதிக்கல. இவ்வளோ பேசுகிற, மாசா பேசுகிற, திமுறா பேசுகிற, ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஆனால் எனக்கு அந்த இடத்துல அவங்க நிறைய இந்த ஒர்க்லாம் பண்ணால் அது யாரும் மேலே இருக்கிறவங்க மதிக்கல, அதனால தான் அப்படி நடந்துட்டான்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல நீதி நேர்மையை வச்சு தான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு அது கூட குறை சொல்கிறான். அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கீழே தான் நான் தெரிஞ்சாரு. ப்ளஸ் நம்ம செங்கு ஒரு டவுட் கேட்டப்போ அவர் கிளியர் பண்ணாருல்ல, அதே மாதிரி தான் செங்கும் இவரை ஒரு பெரிய ஆளாக மதித்து ஒரு தான் சொல்லுது தனக்கு ஒரு குரு மாதிரி அவன் பார்த்துருக்கான்ல. அப்போது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மதிக்கலனாலும் உங்களை ஒருத்தர் பெருசாக பார்த்துருக்கான். ஸோ அதை அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அதுவும் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அதான் டாக்டர் ஜீனோக்கு என்னென்னா அந்த ரூல்ஸ் பிடிக்கல. இது எல்லாத்துக்கும் சட்டம் வச்சுன்னு ரூல்ஸ் வச்சுன்னு இது வேணுன்றது வேணான்றது சயின்ஸுன்றதும் எலங்கன்ட்டு அதில் தாண்டா எல்லாமே இருக்குன்ற அது இதுவெல்லாம் ஓகே தான். பட் மக்களும் இருக்கணும் இல்லையா? எல்லாமே கலந்தது தான். நான் வெறும் சயின்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் மட்டும் போச்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க? மக்களுக்கு சேவை செய்கிறது அதுதானே சயின்ஸ். வளர்ச்சினா அது உதவணும் இல்லையா? உலகத்துக்கு உதவுறது தானே சயின்ஸு. அதுவே இவர் டோட்டலாக திருப்பி போட்டு வேறுமே அந்த அடிமைப்படுத்தணுன்ற அந்த வார்த்தை சயின்ஸ் வச்சு அடிமைப்படுத்துறதுல என்ன இருக்குது அதில்? இதுக்கும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மிருகம் பண்ணுறது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி இதில் இவ்வளோ அறிவு இருக்கு உங்களுக்கு இந்த சிந்தனையா அப்படின்றது அது குரோமுக்கே புரியுது. அப்படின்னா என்ன சொல்கிறது? அவர் அது கெத்தாக மாசாக பேசினுங்கிறாரு. பட் இந்த பக்கம் பார்க்குறவங்க தான் தெரியும் என்னையா வளர்னுங்கிறாருன்ற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி 2 விஞ்ஞானிகள் பேசுனதும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சுக்காசாமி ஒன்று பேசினாங்களா அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அதுவே திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இந்த ஆள் வேறு அவ்வளோதான். பட் தாட்டு அவனோட யோசனை எப்படி இருந்துச்சு, உலக பார்வை அவன் எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி. பட் அவன் அடிமைப்படுத்தணும்னு அந்த இதுக்கு போகல. டோட்டலாக உலகத்தையே அந்த நமக்கு தான் அறிவு இருக்குன்னு அந்த மிதப்பு இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக அவளை மறைக்குது. அவர் கண்ணை மறைக்குது, காதை மறைக்குது, எல்லாத்தையுமே மறைக்குதுன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக அவர் வேறு தாட்டில் வேறு மாதிரி ஆகிட்டுக்கிறாரு. அது வெறுப்பு இருக்க தான் செய்யும், ஓகே தான். பட் இது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாருன்னு தான் சொல்லுறது பட் உங்களுக்கும் அப்பனுக்கு அப்போ இருப்பான்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு புகுத்தி இருக்கான். ஸோ அது இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் இன்னும் அந்த தாட்லாம் மாறல. இன்னும் ஃபேஸ் ரியாக்ஷன் கண்ணெலாம் பார்க்குறப்போ இன்னமும் அந்த கோபமும் அந்த இதுவும் அப்படியே தான் இருக்குது. பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சைடு அது சீனோ தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவங்க பீப்புளுக்கு நான் ஒன்றுமே தெரியாதில்ல. ஸோ இப்போ செங்கு அவங்க கிட்ட அந்த விஷயம் சொன்னாங்க, இந்த 2 இது கலந்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கும் இப்போ அந்த சயின்ஸ் விஷயம்லாம் கொஞ்சம் தெரிய வரப்போகுதுன்னும் போது நல்லா இருந்தது. அந்த சீக்ரெட்டை ஓப்பனாக டப்புன்னு போட்டு உடச்சிட்டான் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. அது பயங்கர ஷாக்காக இருந்தது. ஓகே இதுக்கு மேலே என்ன முடிஞ்சிச்சு, உன் தலையை தூக்கிட்டேன், என்ன பண்ண முடியும், பண்ணிக்கோ, எல்லாரையும் எழுப்புறது தான் என் வேலை. அதே தாட்டு தான் அங்கேயும் இருக்குது. ஸோ அதை செய்யுங்க, அதே தாட்டில் தான் நாங்களும் இருக்கோம். பட் அதை விட இதை பண்ணவன் யார், இதை மாதிரி திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவனை நோக்கி போகணுன்றது தான் அவனோட தாட்டை. அவன் லாஸ்ட்டாக நினச்சிருந்தா சுட்டிருக்க முடியும். அதுதான் இங்கேயும் சொன்னாங்க, கை காட்டுறன்ட்டு போயிடாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தூக்கினான் கண்ணை, பட் நின்றுட்டான். ஓகே அவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று சேஞ்சஸ் இருக்குது. இவ்வளோ ஓப்பனாக எல்லாத்தையும் பண்ணுறானுங்க, செய்கிறானுங்க, எந்த சீக்ரெட்டும் இல்லைன்றப்போ அவனுக்குள்ளேயே நிறைய யோசனை வரும், இவங்க வேறு மாதிரி ஏதோ தாட்டில் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
புரிஞ்சுப்பாங்க. இந்த சைடு இருந்தவர் என்ன பண்ணின தாட்டில் போயிட்டு இருந்தாரு, அந்த சைடு இருக்கிறவங்க வேறு தாட்டில் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே போய் இறங்கும். அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.